நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா? பழக தெரிந்த உயிரே உனக்கு விலகத் தெரியாதா? உயிரே விலகத் தெரியாதா? மயங்கத் தெரிந்த கண்ணே உனக்கு உறங்கத் தெரியாதா? என்ன மணிகண்டன், லவ் ஃபீலிங்கா காதல் தோல்வியா அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கக்கூடும் இந்த பாடலை. கண்ணதாசனுடைய அற்புதமான பாடல் வரிகள். ஆனந்த ஜோதி திரைப்படத்தில் சுசீலாமாவுடைய குரலில் இந்த பாடல். நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா? பழகத் தெரிந்த உயிரே உனக்கு விலகத் தெரியாதா? மயங்கத் தெரிந்த கண்ணே உனக்கு உறங்கத் தெரியாதா? ஏ கண்ணே, அவனை பார்த்து மயங்கினில்ல, இப்போ அவன் இல்லை, உனக்கு உறங்க தெரியாதா? மயங்க தெரிஞ்சது உறங்க தெரியாதா அப்படின்னு ஒரு பெண். பொதுவாக அந்த பெண்ணினுடைய உணர்வுகள் அப்படி இருக்கும். அது அழகாக கண்ணதாசன் அவருடைய வரிகளில் கொண்டு வந்து சேர்த்துருப்பார். அப்படியே அப்படி கேட்டோம் அப்படின்னா அது வேறு ஒரு உலகத்திற்கு அப்படியே அழைச்சிட்டு போயிடும் அந்த பாடல். அது பிரிவு உலகம், யாரோ ஒருவரை தேடி தவிக்கின்ற ஒரு உலகத்தை, நாம் யாரையோ அப்படி தேடிக்கிட்டு இருப்போம்ல, அவங்களையெல்லாம் அப்படி நினைவுக்கு கொண்டு வந்துடும். எல்லாரும் மனிதர்கள் தானே, அப்படி தானே, வெளியில் சொல்ல மாட்டோம். ஆனால் தேடக்கூடிய மனிதர்கள் எல்லோருக்கும் இருக்கிறார்கள், அப்படி தானே, உள்ளுக்குள்ளே கண்டிப்பாக யாரோ ஒருத்தங்க பாதியிலே விட்டுட்டு போனவங்க, இல்லைனா நாம் விட்டுட்டு வந்தவங்க ஒரு பயணத்தில் அறிமுகமாக இருப்பாங்க. டக்குன்னு நாம் இறங்க வேண்டிய ஊர் வந்தோடனே இறங்கிடுவோம். அதுக்கு பிறகு அவங்கள சில காலம் நாம் நினைக்கிறது உண்டு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதெல்லாம் அப்படியே நினைவுக்கு வந்தது. திடீர்னு அந்த விக்கல் எடுக்கும்போது டக்குன்னு அந்த புறையேறிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. யாரோ ஒன்று நினைக்கிறாங்க அப்படிம்பாங்க, அதான் விக்கல் அப்படின்னு. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஏன் இதெல்லாம் இந்த பீடிகை அப்படின்னா, இன்றைக்கி பகிர்ந்துக்கிட போகிற கதை எழுத்தாளர் நர்சிம் அவர்களுடைய புரை அப்படிங்கிற ஒரு கதை. அவருடைய கற்குளம் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பு. முடிஞ்சால் வாங்கி வாசிங்க, ரொம்ப அற்புதமான தொகுப்பு. ஒவ்வொரு கதைகளும் வேறொரு தளத்திற்கு நம்மை பயணிக்க வைக்கும். நமக்குள் ஒளிந்திருந்த ஒருவனை நமக்கு மீண்டும் அடையாளப்படுத்தக்கூடியவைகளாக இருக்கின்றன அந்த தொகுப்பில் இருக்கிற எல்லா கதைகளும். அப்படி தான் இந்த கதையும், புரை அப்படிங்கிற கதை. ஏற்கனவே நர்சிமோட ஒச்சம் அப்படிங்கிற கதையை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதில் ஒரு ரகு அப்படின்னு ஒரு கேரக்டர் வரும். அந்த கேரக்டர் தான் இந்த கதையிலையும் தொடருது. அவருடைய எல்லா கதைகளிலும் கிட்டத்தட்ட ரகுங்கிற அந்த கதாபாத்திரத்தை அவர் அப்படி கைப்பிடிச்சு அழைச்சிட்டே போகிறாரு. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது அந்த கதைக்கு. அது ஒரு எப்படி சொல்ல, முதுகெலும்பு மாதிரி அதை அவர் வச்சிருக்கிறாரு. இந்த கதை எங்கே நடக்குன்னா, செகந்திராபாத்தில் நடக்குது. செகந்திராபாத்துடைய ரயில் நிலையத்தில் இந்த கதையை நடப்பது போல் அவர் எழுதியிருக்கிறாரு. வழக்கம் போல் ரகு செகந்திராபாத்துக்கு வந்திருக்கிறாரு அந்த நண்பனுடைய அறையில் தங்குவதற்காக. அவருக்கு வேலை கிடச்சி அவர் இங்கே இருக்கிறாரு. இப்போ நான் தான் செகந்திராபாத்தில் இருக்கிறேன், என்னுடைய நண்பன் தான் ரகு அப்படின்னு வச்சுப்போம். ஸோ ஒரு கதை சொல்லியாக நான் அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி தான் வெள்ளம் வடிந்தது போல் அமைதியாக இருந்தது செகந்திராபாத் ரயில் நிலையம் அப்படின்னு அவர் எழுதுகிறாரு. ஏதோ ஒரு விதமான அமைதி அங்கே இருக்குது. இல்லை, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நாமளும் ரயில் நிலையத்திற்கு போயிருப்போம், யாரையோ வழி அனுப்ப, இல்லைன்னா நாம் இறங்கி வர, இல்லை பயணம் செய்ய. இதில் வழி அனுப்ப போகிற அந்த தருணங்கள் இருக்குல்ல, அது நிறைய கலவையான உணர்வுகளால் சொல்லப்பட்டிருக்கும். அது யாரை வழி அனுப்ப போகிறோமோ அது சார்ந்த நினைவுகளால் நாம் பீடிக்கப்பட்டிருப்போம். அந்த நினைவுகள் மனசிற்குள் சுழண்டு ஒரு அமைதியை கொண்டு வந்திருக்கும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரயில் நிலையம் எப்பயும் கசகசகசகசன்னு தான் இருக்கும், சத்தத்தோடு தான் இருக்கும். ஆனால் நாம் ஒரு அமைதியை உணர்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் என்னென்னா, நாம் வழி அனுப்ப போயிருக்கோம்ல அந்த மனிதர், அவரை பிரிவதற்கு மனம் இல்லாமல் இருக்கும். இல்லைனா அது சார்ந்த நினைவுகளால் நம்மளுடைய மனம் ஒரு அமைதிக்குள்ளே நாம் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருப்போம். அதனால் புறச்சத்தங்கள் எதுவும் நம்முடைய காதுகளில் விழாது. அப்படியே ஒரு கனம் இருக்கும் மனசுக்குள்ளே. ஸோ அப்படி தான் இவர் அதை புரிஞ்சுக்கிட்டு இப்படி ஆரம்பிச்சிருக்கணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். ஸோ வெள்ளம் வடிந்தது போல் இருந்துச்சு செகந்திராபாத் ரயில் நிலையம். அவ்வளவு அமைதியாக இருந்துச்சு. எது எப்படியோ ரகு ஏதோ ஊருக்கு கிளம்பிட்டான். ரயில் நிலையத்தில் ரகுவோட நான் நிற்கிறேன். 2 நாள் தான்
தங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரகு சைதராபாத்துக்கு வந்தான் என்னுடைய அறையில். மாப்பிள்ள 2 நாள் தான் அப்படின்ட்டு தான் வந்தான். ஆனால் வந்து 2 மாதம் ஆச்சு. இந்த 2 மாசத்துல என்ன அப்படின்னா, எப்போ கிளம்புவான் அப்படின்னு நான் யோசிச்சது உண்டு. காலையில் வரைக்கும் கூட எப்போ கிளம்புவான் அப்படின்னு நேற்று வரைக்கும் கூட நான் நினச்சது உண்மைதான். ஆனால் இன்னைக்கு காலையில் அவன் கிளம்புறான் அப்படிங்கும்போது அதை மனசு வந்து ஏற்றுக்கிடலை. ஒரு 2 மாதம் அவன் இருந்தபோது எப்படிலாம் இருந்திருக்கும் அப்படி தானே. ரகுவோட கேரக்டர் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஒச்சம் கதையின் மூலமாக, அதனால் சொல்கிறேன். ஸோ 2 மாதம் அவன் இருந்தது நல்ல கலகலன்னு இருந்தது. இப்போ அவன் அவன் பிரிஞ்சு போகிறான் அப்படிங்கிறது, ஏன்னா நேத்தைக்கு வரைக்கும் மனசு அப்படி நினைக்குது இவன் கிளம்பிட மாட்டானா அப்படின்னு. ஆனால் காலையில் அவன் கிளம்பும்போது அவனை மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபீல் வந்து மனசுக்குள்ளே ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு வந்து மனசுக்குள்ளே இருக்குது. அவன் அவனுடைய ஒவ்வொரு திங்ஸையும் எடுத்து எடுத்து அவனுடைய அந்த பெட்டிக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கும்போது, ஒன்றுனா எடுத்து வைக்கும்போது எல்லாம் காலியாகிடும், கடைசியாக பேக் பண்ணி கிளம்பிடுவானே அப்படிங்கிற மாதிரி வந்து என்னவோ மாதிரி இருக்குது அதை பார்க்கறதுக்கே வந்து அவன் ஒன்று ஒன்றா எடுத்து வைக்கிறதே வந்து. ஆனால் ரகுவுக்கு வந்து இதை பற்றி எந்த கவலையும் இல்லை. ஊருக்கு போகிறோம் அப்படின்னு ஒரு குஜாலுக்குள் புகுந்து விட்டான் அப்படின்னு நரசிம்ம எழுதுகிறாங்க. ஸோ நாம் எப்பயுமே அப்படி தானே, ஒரு சொந்த ஊருக்கு போகிறதுங்கிறது ஒரு அலாதியான சந்தோஷமாக இருக்கும். ஸோ அவனுக்கு வந்து அப்படி ஒரு மனநிலை, மகிழ்ச்சியான ஒரு மனநிலை. அதுதான் ஒரு குஜாலுக்குள் இருக்கிறான். அவனுக்கு நான் வருத்தப்படுறேன், அவனுக்கு அந்த வருத்தம் இல்லை. அந்த அந்த மகிழ்ச்சியில் வந்து அவன் விசில் அடிக்கிறான். சீட்டி அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி விசில் அடிச்சுக்கிட்டு இருக்குதான். அவன் விசில் அடிக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே வந்து குத்து பாடல்களை தான் விசில் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். எப்போ குத்து பாடல்கள் இந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியான பாடல்கள் விசில் அடிக்கிறோன்னா நம்மளுடைய மனநிலை அப்படி இருந்தால் அந்த மாதிரி நம்ம இருப்போம், அப்படி தானே. ஸோ தலைவன் வந்து என்ன மாதிரி விசில் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான்னா வந்து குத்து பாடல்கள், குறிப்பாக வந்து அடியே மனம் நில்லுனா நிற்காதடி அப்படிங்கிற அந்த பாடல். சரியா அடிச்சானான்னு தெரியல, அவரும் அதுதான் எழுதுறாரு. அவன் சரியாக அடிக்கிறான்னு நினச்சிக்கிட்டு ஊன்னு ஏதோ ஊதிக்கிட்டு இருக்கிறான் காலையிலேருந்து ரகு. அவன் இப்போ இருக்கக்கூடிய இந்த மனநிலையை பார்க்கும்போது நரசிம்ம வந்து எழுதுறாரு. எப்படின்னா வந்து அவன் அவ்வளவு குஜாலா இப்படிலாம் குத்து பாடல்களை விசில் அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அவனுடைய மன மகிழ்ச்சியை பார்க்கும்போது வந்து, என்னடா நம்ம மாசிலாமணி வாத்தியார் சொல்லுவாரே அது மாணிக்க இருக்க அப்படிங்கிறாரு. நம்ம மாசிலாமணி வாத்தியார் சொல்லுவாரே அது மாணிக்க இருக்கடா காலையிலேருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்ன சொல்லுவார் மாசிலாமணி வாத்தியார்னா, ஜிஞ்சர் ஈட்டிங் மங்கி அப்படின்னு அவர் சொல்லுவார். அதைத்தான் இவரும் சொல்கிறாரு. என்னடா நம்ம மாசிலாமணி வாத்தியார் சொல்லுவாரே ஜிஞ்சர் ஈட்டிங் மங்கி அந்த மாதிரி இருக்கியே அப்படின்னு. ஸோ இதை டக்குன்னு கிளம்பிட்டியாடா அப்படின்னுனையும், ஏன்டா மாப்பிள்ள உனக்கே நல்லா இருக்கா, வந்து 2 மாதம் ஆச்சுடா அப்படிங்கிறான் அவன். என்னடா மாப்பிள்ள டக்குன்னு கிளம்பிட்டியே அப்படின்னு இவன் சொன்ன உடனேயும் அவன், ஏன்டா மாப்பிள்ள உனக்கே இது அடுக்குமா அப்படின்னு கேட்போம்ல, அந்த மாதிரி 2 மாதம் ஆச்சுடா, நீ ரொம்ப ஃபீல் பண்ணுற, வேணா அடுத்த வாரம் வர்றேன் போயிட்டு அப்படிங்கிறான். ஆனாலும் அவன் சொன்ன அந்த வார்த்தை பொய் தான். அது எப்படி 2 மாதம் கழித்து ஊருக்கு போகிறான், அடுத்த வாரம் எப்படி திரும்ப வருவான். ஆனாலும் சில வார்த்தைகள் வந்து பொய் அப்படின்னு தெரிஞ்சாலும் நம்ம மனசுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கும், அப்படி தானே. அப்போ ஆட அப்படிங்கிற மாதிரி வருவான் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி தான் வந்து சொல்லிட்டு சிரிக்கிறான். மாப்பிள்ள 2 மாதம் ஆச்சுடா உனக்கு, அடுத்த வாரம் வர்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கலகலன்னு ரகு வந்து சிரிக்கிறான். சொல்கிறது பொய் தான், ஆனால் மனசுக்கு ஒரு நிம்மதி வருது. கொஞ்சம் கொஞ்சமாக மனசு வந்து இப்போ அவன் போகிறத வந்து ஏற்றுக்கிட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா யதார்த்தம் இதுதான், ரைட் ஓகே அப்படின்ட்டு தான் இப்போ வந்து சைதராபாத் அந்த ரயில் நிலையத்தில் இருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் கூட்டம், ரயில் நிலையம் அப்படின்னாலே வந்து. இப்போ ரயில் நிலையத்தில் வச்சு ரகு ஒரு விஷயத்த ஒரு அறிவுரை மாதிரி சொல்லுவோம்ல, நம்ம கிளம்புறோம் அப்படின்னா சொல்லிட்டு போவோம்ல, நம்ம உறவுகள்கிட்ட வந்து பார்த்துட்டு இருந்துக்குவாங்க, அப்படி இரு இப்படி இரு, சண்டை போடாத வைன்னு ஏதோ ஒன்று சொல்லுவோம் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி. அந்த மாதிரி வந்து ரகு என்ன சொல்கிறான் அப்படின்னா, மாப்பிள்ள இங்கே இருக்கணும்னு அவசியமே இல்லை, சரியா, பாரு முடியலன்னா கிளம்பி வந்துரு, அங்கே நம்ம ஊர் இருக்குது உனக்கு அப்படிங்கிறாப்புல. நீ சைதராபாத்தில் தனியாக இருக்கிற, உன்னால் சமாளிக்க முடியுமான்னு பாரு அந்த ஊரில், அப்படி முடியலை அப்படின்னா வந்து போட்டு ரொம்ப குழப்பிக்காத, நம்ம ஊருக்கு வந்துரு, நம்ம ஊர் இருக்குது உனக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. இந்த வார்த்தையை சொன்ன இதே ரகு தான் வந்து இதுக்கு முன்னால் அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, என்ன ஆனாலும் இங்கேருந்து வந்துடாத ஊருக்கு, வாழ்க்கையை அனுபவி, வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா இந்த ஊர் தான் சரி, நம்ம ஊரில் என்ன இருக்குது, அங்கே மண்ணை தவிர ஒரு மண்ணும் இல்லை அப்படின்னு இதே வார்த்தையை சொன்னவன் தான் அவனும் கூட. அது எதுக்குன்னா வந்து உன்னை தயார்படுத்திக்கோ, உன்னுடைய அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயார்படுத்திக்கோ அப்படின்னு சொன்னவன் அப்போ. இப்போ எதுக்கு சொல்கிறான் அப்படின்னா வந்துட்டு ஒரு மன ஆறுதலுக்கு. 2வது ரகுவினுடைய அசலான சொற்கள் இதுதான், பாரு முடியலன்னா ஊருக்கு வந்துரு, நம்ம ஊர் இருக்குது, இதுதான் வந்து இதுதான் அவன் அசலான வார்த்தை இதுதான். ஸோ ரகு சொன்னதுக்கு வார்த்தையை வந்து ஆமோதிப்பது போல், பாரு
முடியலன்னா ரொம்ப போட்டு அலட்ட வேண்டாம். ஊருக்கு வந்துரு. நம்ம ஊர் இருக்கு உனக்கு அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தைய கேட்டு, "சர்ரா" அப்படின்னு வந்து இவனும் பதில் சொல்றான். இப்படி சொல்லும்போது தான் அங்க இவங்களுடைய பக்கத்துல ஒரு 50 இல்லன்னா ஒரு 55 வயசு இருக்கக்கூடிய ஒருத்தர். அவர் வந்து அவருடைய கையில ஒரு சின்ன பேக் இருக்கு. இன்னொரு கையில வந்து ஒரு கட்டப்பை வச்சிருக்கிறாரு. துணி வந்து அப்படியே பிதுங்கி வெளியில விழுற அளவுக்கு அப்படியே உள்ள போட்டு அமுக்கி அமுக்கி வச்சிருக்கிறாரு அந்த கட்டப்பைய. இந்த இடத்துல நசீம் எழுதுறாரு, அந்த கட்டப்பைய பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு ஒரு குணம் உண்டு. என்னன்னா, அதுல எழுதியிருக்கக்கூடிய அந்த கடைப்பெயர், குறிப்பா அந்த ஊர் எந்த ஊரு அப்படின்னு பார்ப்பேன். அது என்னுடைய வழக்கம் அப்படின்னு அவர் எழுதுறாரு. அப்படியே அந்த கட்டப்பைய பார்க்கும்போது, அதுல தெலுங்குல குட்டி குட்டியான வார்த்தைகள்ல எழுதியிருக்குது. அந்த கடை இல்லன்னா அந்த ஊரோட பேர் வந்து. சாயம் போன ஒரு பழைய கட்டப்பை வேற. ஒரு இத்துப்போன பை. அதனால அது ஒண்ணும் தெளிவா தெரியல அப்படின்னு எழுதுறாரு. ஸோ எனக்கு இப்படி ஒரு பழக்கம் உண்டு. நான் வந்து பேருந்துகள்ல பயணிக்கும்போது, அந்த பயணிகள் வச்சிருக்கிற பேக்க பார்க்கறது உண்டு. அதுல எந்த ஊர் எழுதியிருக்கிறாங்க, என்ன ஊர் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா, நம்ம ஊர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கட்டப்பையில வந்து இது கோவில்பட்டி அப்படின்னு இருக்குன்னா, நம்ம ஊர்க்காரங்க போல அப்படின்னு என்ன இருந்தாலும் அந்த நம்ம ஊர்க்காரங்க அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லாருக்கும் இருக்கும்ல. அப்படித்தானே? அந்த மாரி ஒரு ஆசை உண்டு. அதனால அந்த பைய பார்க்கறது உண்டு. அந்த பையில போட்டிருக்கிற ஊர பார்க்கும்போது, ஓஹோ! இவருக்கு இந்த ஊர்க்காரர் போல அப்படின்னு நினைக்கும்போது, அந்த ஊர வந்து ஒரு நினைவு டக்குன்னு அப்படியே கடந்து போகும். ஸோ எனக்கு அப்படி ஒரு பழக்கம் உண்டு. அதத்தான் அவரு எழுதுறாரு. எனக்கு அப்படி ஒரு பழக்கம் இருக்கும். பார்ப்பேன். அந்த கட்டப்பையில எந்த ஊர் அப்படின்னு. இன்னொன்னு என்னன்னா, அவரு பக்கத்துல வந்து ஒரு பொண்ணு நின்னுகிட்டு இருக்கிறா. அவருடைய மகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த பொண்ணு வந்து இளம்பெண். அ அவ போட்டிருக்க ட்ரெஸ் அது தாவணியா, சேலையா அப்படின்னு புரியல. லங்காவாணியோ, லாவாணியோ ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. அவ உடுத்தியிருக்கிற அந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து. அவளுடைய அந்த ம் அ தோற்றம் அந்த பொண்ண பார்க்கும்போது வந்து, அ அந்த ஏழ்மையான தோற்றத்திற்கும் அவளுக்கும் தொடர்பில்ல அப்படிங்கிற மாரி இருக்கு. என்னன்னா, அவங்க அப்பாவ பார்க்கும்போது தெரியல. கட்டப்பை, துணியெல்லாம் பிதுங்கிட்டு இருக்கு. ஒரு கஷ்டப்பட்ட குடும்பம் மாதிரி இருக்குது. ஆனா, அந்த பொண்ணோடைய உருவத்த பார்க்கும்போது அப்படி இல்ல. அவ வந்து ரொம்ப வசீகரமா, பளிச்சுன்னு வசீகரமா, நல்ல அழகா இருக்கிறா. அதுவும் அவ போட்டிருக்கக்கூடிய அந்த அரக்கு நிற ட்ரெஸ் இருக்குல்ல, அந்த அந்த பொண்ண வந்து அப்படி பளிச்சுன்னு காட்டுது. குறிப்பா அவளுடைய கண்கள் வந்து ஆஹா! அப்படி இருக்குது. அப்படி மின்னுதுங்க. காலையில நான் இன்னைக்கு பஸ்ல வரும்போது அந்த கதைய படிக்கிறேன். அப்படி படிக்கும்போது ஒரு 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 பெண் ஏர்றா. ஒரு இளம் பெண் தான் அவ. மரிக்கொழுந்து, பிச்சிப்பூ கலந்து கட்டியிருக்கிற அந்த பூவ வந்து தலையில வச்சிருக்கிறா. ஒரு சிறுத்தை தோல் மாரி, இந்த முனிவர்கள்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அந்த மாரி ஒரு ட்ரெஸ். எனக்கும் அதோட பேரு தெரியல. இன்னைக்கு ட்ரெஸ்ஸோட பேர்லாம் யாருக்கு தெரியுது? அது மிடியா, கவுனா, இவர் எழுதுன மாரி லாவணியா தெரியல. பட் அந்த ட்ரெஸ் அவளுக்கு ரொம்ப பொருத்தமா இருந்துச்சு. குறிப்பா வந்து அந்த பெண்ணிற்கு அழகான கண்கள், அந்த மீன் கண்கள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி வந்து மீனா, மானோ அந்த கண்கள், அதில அந்த கருமை, அந்த மை பூசி வந்து அப்படி அப்படி அந்த பொண்ணு இருக்கிறா. அந்த முன் சீட்ல உட்காந்துருக்கிறா. அப்படி பார்க்கும்போது தான் திடீர்னு பார்த்தா நெத்தியில வந்து அ அந்த பொட்டு ஒரு சிவப்பு நிறத்தில எச்சரிக்கை விளக்கு எரியும்ல, அந்த மாரி வந்து திருமணம் ஆயிருக்கு. ரைட் ஓகே அப்படின்னு. ஏன் சொல்றேன்னா, நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. அதாவது மனிதன் பார்க்கிறான், கவிஞன் சாரி விஞ்ஞானி உற்று பார்க்கிறான், கவிஞன் ஊடுருவி பார்க்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கவிஞன் அப்படிங்கிற மாதிரியான அது பார்வை இது. நீங்க யாரும் என்ன தப்பா எடுத்துக்கிட கூடாது. சரியா? ஓகே. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ பார்க்கும்போது வந்து அந்த ஏழ்மைக்கும் அவளுடைய அழகுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அப்படி ஒரு அழகான பெண்ணாக அந்த இளம்பெண் வந்து அந்த ஆள் பக்கத்துல நின்னுகிட்டு இருக்கிறா. இதுல இன்னொரு விஷயத்த வந்து நசீம் ரொம்ப அற்புதமா சொல்றார். அதாவது ஒரே குடும்பத்த சேர்ந்தவங்க அப்படிங்கிற அந்த ஜாடைய கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அவங்களுடைய காதும், தாடையும் ஒண்ணு போல இருக்கா அப்படின்னு பார்க்கணும். காதும், தாடையும் ஒண்ணு போல இருந்தா, அவங்க ஒரே குடும்பம். அதாவது அப்பா, மகள், அண்ணன், தம்பி இந்த மாரி எடுத்துக்கலாம். இப்படி எங்க அப்பா எப்பமோ யார்கிட்டயோ சொன்னது வந்து நினைவுக்கு வந்துச்சு. ஆனா அப்படியெல்லாம் வந்து ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய சூழ்நிலை அப்போ அங்க இல்ல. இதெல்லாம் இவரு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, அந்த முதியவர், அந்த கட்டப்பை வச்சிருக்கிறவர் வந்து இவங்க கிட்ட பேச்சு குடுக்குறாரு. "பாபு, தெலுங்கா?" அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா சைதராபாத் அப்படிதானே. ஸோ "பாபு, தெலுங்கா?" அப்படின்னு மெதுவான குரல்ல அவரு கேட்குறாரு. அவர் ஏதோ கேட்குறாரு. ஆனா அது சரியா காதுல விழல. என்னன்னா, உதவி கேட்பவர்களுடைய அந்த குரல் தொனி அப்படிதான் இருக்கும். அ அரட்டி உருட்டிலாம் கேட்க மாட்டாங்க. மெதுவா அப்படிதான் ஆரம்பிப்பாங்க. பாவம் போல அந்த மாரி "பாபு, தெலுங்கா?" அப்படின்னு. ஸோ அந்த ஆள பார்க்கும்போதே வந்து ஏதோ உதவி கேட்குறாரு அப்படிங்கிறது வந்து எனக்கு புரிஞ்சிருச்சு. பட் நான் ஏதாவது பேசிருவேன் அப்படின்னு எப்படின்னா வந்து நான் ஒரு இளகிய மனம். அந்த மாரி நான் உதவி அவர் கேட்டாருன்னா ஏதோ குடுத்துருவேன் அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயம். ஸோ நான் ஏதாவது பேசிருவேன் அப்படின்னு புரிஞ்சுகிட்ட ரகு என்ன அப்படி தொட்டு "தள்ளிக்கோ நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு
ரகு வந்து அவர் கேட்டார் இல்லையா, "பாபு தெலுங்கா?" அப்படிங்கிறதுக்கு ரகு வந்து, "பாபுவும் இல்ல, தெலுங்கும் இல்ல" அப்படிங்கிறாரு நக்கலா. "பாபுவும் இல்ல, தெலுங்கும் இல்ல" அப்படிங்கிறாரு. ஸோ இந்த இந்த குத்து இருக்குல்ல, உள்குத்து, இந்த வார்த்தை, இந்த தொனியிலேயே வந்து அவருக்கு புரிஞ்சிருக்கும். அப்படிதானே வந்து. அதனால அவருக்கு இன்னும் கொஞ்சம் தயக்கம் வந்துருச்சு. பாபுவும் இல்ல, தெலுங்கு இல்ல அப்படின்னோனையும் கூட கொஞ்சம் தயக்கம் வந்துட்டு அவர்ட்ட. அ இத பேசலாமா வேணாமா தொடர்ந்து அப்படிங்கிற மாரி. கொஞ்ச நேரம் வந்து அவரு அமைதியா இருந்தாரு. அப்புறம் ரகுவே வந்துட்டு "சொல்லுங்கோ" அப்படின்னு சொல்லிட்டு, "செப்புங்க" அப்படிங்கிறாரு. உடனே அந்த பெரியவர் வந்து அவர் கையில வச்சிருக்கிற அந்த கட்டப்பைய வந்து தூக்குறாரு. தூக்கிட்டு வந்து அந்த பக்கத்துல இருக்கிற அ ச அந்த 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 கால வந்து ஒரு டானா வடிவத்துல வச்சுக்கிறாரு. ஒரு ஸ்டாண்ட் மாரி ஆக்குறாரு. ஸ்டாண்ட் மாரி அந்த அந்த முழங்கால மடிச்சு, அப்படி அப்படி வச்சு, அந்த கட்டப்பைய தொட மேல வச்சு, அது உள்ள இருந்து சில பேப்பர வந்து எடுக்குறாரு. அதுல வந்து ஒரு டிக்கெட், அப்புறம் வந்து சில பேப்பர்ஸ்லாம் இருக்குது. நான் பார்த்துட்டு, "சார், மாதி மிரியல் குடா" அப்படிங்கிறாரு. "சார், மாதி மிரியல் குடா" அப்படிங்கிறாரு. ஏதோ ஒரு பெரிய மந்திரி கிட்ட மனு குடுத்தோம்னா, அவங்க எப்படி வாங்குவாங்க ஒரு தோரணையா? அந்த மாரி அந்த பெரியவர் உள்ள இருந்து எடுத்து நீட்டக்கூடிய காகிதங்கள வந்து ரகு அப்படி ஒரு பந்தாவா, கெத்தா, அ ஓஹோ! அப்படிங்கிற மாரி வந்து அப்படியே வாங்கி பார்க்குறாரு. அப்போ வந்து சார்மினார் எக்ஸ்பிரஸ் வந்து இந்த பிளாட்ஃபார்முக்கு வந்துகிட்டு இருக்குது. அந்த அறிவிப்பு வருது. அந்த ரயில் நிலையத்தில அறிவிப்பு வரும்ல, அந்த மாரி வந்து சார்மினார் எக்ஸ்பிரஸ் வந்து நடைமேடைக்கு இன்னும் சிறிது நேரத்தில் வந்து சேரும் அப்படின்னு, இல்லன்னா வந்து கொண்டிருக்கிறது. பயணிகள் கவனத்திற்கு அப்படிங்கிற மாரி வந்து, ஸோ அந்த அறிவிப்பு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அந்த பேசுறதுக்கு. சார் மாதி மிரியல்குடா அப்படின்னு சொன்னவரு, அந்த அறிவிப்பு முடியட்டும் அப்படின்னு வெயிட் பண்றாரு. இப்போ சார்மினார் எக்ஸ்பிரஸ் உள்ள வருதுல்ல, அதில தான் வந்து ரகு போகணும். உடனே இவங்க தயாராகுறாங்க. "ஓ! நம்ம வண்டி தானா?" அப்படின்னோனையும் நம்ம ஒரு கிளம்ப எத்தனிப்போம்ல, அந்த மாரினோனையும் அத வந்து அந்த பெரியவர் கவனிக்கிறாரு. "ஓ! சார்மினாரா? ஓ! சார்மினார் ட்ரெயினுக்கு தான் நீங்க வெயிட் பண்றீங்களா?" அப்படின்னோனையும், "சார்மினார்" அப்படின்னோனையும், "அப்போ தமிழ் அதே கதா சார்?" அப்படிங்கிறாரு. தமிழ்நாடு மாரி கேட்குறாரு அவரு. "அப்போ தமிழ் அதே கதா சார்? நாங்க மிரியல்குடா போகணும் சார். போன வாரம் இங்க வந்தோம்" அப்படிங்கிறாரு. ஓ! இது ஹிந்திக்காரன் பேசுற மாரி இருக்கா? சாரி. சரி. "சார், நாங்க மிரியல்குடா போகணும். அ போன வாரம் இங்க இங்க வந்தோம்" அப்படின்னு அவரு சொன்னோனையும், ரகு டக்குனு இவன் என்ன பேசப் போறான், இவன் என்ன கேட்கப் போறாங்கிறது ரகுவுக்கு தெரியுது. ரகு உடனே அடிக்கிறாரு. "பர்ஸ் தொலைஞ்சிருச்சா?" அப்படின்னு கேட்குறாரு. "சார், நாங்க போன வாரம் இங்க வந்தோம் சார்" அப்படிங்கும்போதே தெரிஞ்சு போச்சு. இந்த மாரி சொல்லுவாங்க. "பர்ஸ் தொலைஞ்சு போச்சு, பிக் பாக்கெட் அடிச்சுட்டாங்க, இல்லன்னா பணம் கொஞ்சம் கம்மியா இருக்கு." இந்த மாரி தான் கேட்பாங்க. அதனால அவர் வந்து சொல்றாரு, "பர்ஸ் தொலைஞ்சிருச்சா?" அப்படின்னு ரகு அந்த பெரியவர் பேசும்போதே அத கட் பண்ணிட்டு இவர் உள்ள சொல்றாரு. ஆனா அந்த பெரியவர் வந்து போன வாரம் வந்தோம் அப்படிங்கிறதுக்கு சாட்சியா அவர் பயணம் பண்ண அந்த ரயில் டிக்கெட்ட காமிக்கிறாரு. அ "பர்ஸ் தொலைஞ்சிருச்சா?" அப்படின்னோனையும் அவர் ரயில் டிக்கெட்ட காமிச்சுட்டு, "ஐயோ! அப்படிலாம் இல்ல சார்" அப்படிங்கிறாரு. இப்போ வந்து நான் வந்து என்ன பண்றேன்னா, ரகுவோட தோள "மச்சான் புட்றா, ஏன்டா புட்றா, அவங்க ஏதோ சொல்றாங்கல்ல" அப்படிங்கிற மாரி வந்து நான் வந்து ரகுவோட தோள தொட்டேன். "பர்ஸ் எல்லாம் இல்ல சார் நம்மளுக்கு. பையன் வீட்ல பேச வந்தோம் சார். ஆனா பர்ஸ் எல்லாம் தொலையல சார். பையன் வீட்ல பேச வந்தோம் சார்" அப்படின்னு சொல்லிட்டு, "ஆனா" அப்படிங்கிறாரு. ஆனான்னு சொல்லும்போது அவருடைய குரல் வந்து கம்முது. ஏன்னா ஏதோ ஒண்ணு நெகட்டிவா நடந்துருச்சு. குரல் கம்முது. அ இ இந்த ஆரம்பத்திலிருந்து இந்த டயலாக் முடியிற வரைக்குமே வந்து அந்த பெண் இருக்காள்ல, அந்த அழகான அந்த இளம் பெண் வந்து அவ எந்த சலனமும் இல்லாம என்னையே வந்து அவ பார்த்துட்டே இருக்கா. எனக்கு என்னவோ மாதிரி இருக்குது. அந்த பெண் வந்து என்னை ஏன் அப்படி கவனிக்கிறா அப்படிங்கிறது வந்து, அ "அப்படி இல்ல சார். பர்ஸெல்லாம் தொலையல. பையன் வீட்ல வந்து எங்க இன்டி பேரு கேட்டாங்க சார். அவ்வளவுதான். இவளுக்கு அதெல்லாம் புரியாதுல்ல" அப்படிங்கிறாரு அந்த பெரியவர். எங்க இன்டி பேரு கேட்டாங்க பையன் வீட்ல. அப்படின்னா வந்து, நம்ம தளபதி திரைப்படத்தில வந்து சாருஹாசன் கேட்பார் இல்லையா? "சூர்யான்னா யாரு? அவன் குலம் என்ன? கோத்திரம் என்ன?" அப்படிம்பார்ல அந்த டயலாக்ல. "அப்பலாம் பொண்ணு தர முடியாதுல்ல" அப்படின்னு சொல்லுவார்றதுக்காக அப்படி சொல்லுவார்ல. அந்த மாரி வந்து இந்த இடத்துல வந்து பையன் வீட்ல போய் பேசுறோம். பையன் வீட்லருந்து "எங்க இன்டி பேரு ஏமி?" அப்படின்னு கேட்குறாங்க. "நீங்க எந்த குலம்? எந்த வீடு?" அப்படிங்கிற மாதிரி அது கேட்டாங்க சார். "இவளுக்கு அதெல்லாம் புரியாதுல்ல" அப்படிங்கும்போது, எனக்கு கொஞ்சம் புரிய வந்துருச்சு. என்னன்னா, ஏதோ காதல் விஷயம். அந்த காதல்ல ஏதோ அந்த ஜாதி வித்தியாசம் இருக்கு. அதனால தான் அந்த குடும்ப பேர கேட்டுருக்காங்க. அது வந்து சரியா கைகூடல போல அப்படின்னு நான் நெனச்சுக்கிட்டேன். "சரி, இப்போ என்ன வேணும்னு சொல்லுங்க. இப்ப என்னதாய்யா உனக்கு வேணும்?" அப்படிங்கிற மாரி ரகு வந்து நெத்தியில அடிச்ச மாரி கேட்குறாரு. "ஐயா சொல்லு, இப்ப என்னதான் வேணும்?" அப்படிங்கும்போது வந்து சொல்லிட்டு, அ அவரு ஏதோ அ பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ரகு சொன்னதுக்கு. "இப்ப என்னதாய்யா வேணும்?" அப்படின்னு சொன்னோனயும், அவர் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே தலைவன் வந்து முந்திக்கிறான். ரகு வந்து முந்திக்கிறாரு. "யோவ்! கசகசன்னு பேசாத. இப்ப என்னதான் வேணும்?" அப்படின்னு இ ரகு கேட்க,
அந்த பெரியவர் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்து ரகு, "இங்க பாரு காசெல்லாம் கிடையாது, நோ டப்பு" அப்படின்னு பணத்திற்கான தேசிய சைகையை செய்து காட்டி இல்லை என்றான் அப்படின்னு நரசிம்ம எழுதுறாரு. நம்ம சொல்லுவோம்ல, உதட்ட பிதுக்கிக்கிட்டு 2 கையும் விரித்து காமிச்சு அப்படியே அந்த கட்டவரலையும் அடுத்தவரலையும் தொட்டு சொல்லுவோம், "அங்கே பாரு ரூபா" என்ற மாதிரி இப்படி காமிச்சு, "நோ மணி, நோ டப்பு" அப்படின்னு உதட்ட பிதுக்கிக்கிட்டு வந்து ரகு வந்து சொல்கிறாரு. சொன்னோடனேயும் அவர் அமைதியாக இருக்கிறாரு. அவர் அமைதியாக என்னை பார்க்குறாரு. நான் அந்த 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 பொண்ணு மேலே இருந்த அந்த பார்வையை விலக்கிட்டு, "ரயில் உள்ளே வந்துருச்சா?" அப்படிங்கிற மாதிரி நான் எட்டி பார்க்குறேன். ரகு மட்டும் பக்கத்தில் இல்லை அப்படின்னா வந்து என்கிட்ட இருக்கிற பணம் கேட்டிருந்தாங்கன்னா நான் பணத்தை கொடுத்துருப்பேன். பணத்தை கொடுத்துட்டு ஒரு கதாநாயகனாக என்னை நான் பாவித்து கொண்டு வீட்டுக்கு போயிருப்பேன். ஆனால் இவன் வந்து விடமாட்டான். இன்னும் என்னென்ன கூத்துலாம் அடித்து அந்த ஆளை கேலி கிண்டல் நக்கல்லாம் பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்னு ஃபீல் ஆகுது. இந்த சமயத்தில் அந்த ரயில் வந்தால் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு மறுபடியும் எட்டி பார்க்குறேன். ஏன்னா வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அந்த அறிவிப்பு வருது, சார்மினார் ட்ரெயின் வந்து. ஸோ வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு எட்டி பார்க்குறேன். அவர் வந்து அந்த அந்த பெரியவர் வந்து அவருடைய மகளை பார்த்துக்கிட்டே வந்து, "நைட்டுக்குள்ளே மெரியல்குடா போகணும்" அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ரகு இருந்துட்டு, "சரி வா, டிக்கெட் தானே நான் எடுத்து தர்றேன் வா" அப்படின்னு கூப்பிடுறாரு. டிக்கெட் நான் எடுத்து தாரேன்னு ரகு சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அது அந்த பெரியவருக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சோ தெரியல, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஒரு நிம்மதி, பரவாயில்ல, ஒரு நல்ல காரியம் இன்னைக்கு நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து. நாங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது வந்து எங்களுக்குள்ளே வந்து ஒரு 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 பாஷை பேசுவோம். அது ஒரு வித்தியாசமான பாஷை. அது எப்படின்னா வந்துட்டு, அது ரகு வந்து அப்போ பேசுகிறான் அந்த பாஷையை வந்து. "இம்டிப்ப டிம் டிக்கெட்டு வெம்டோம்னு சொம்டொல்லுவாம் பம்டாரு" அப்படிங்கிறாரு. ஸோ மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். "இம்டிப்ப டிம் டிக்கெட்டு வெம்டோம்னு சொம்டொல்லுவான் பம்டாரு" அப்படின்னாரு. இதுக்கு என்ன மீனிங்னா, இப்போ டிக்கெட் வேணான்னு சொல்லுவான் பாரு. ரகு கேட்குறாப்புல, "இல்லை நான் உனக்கு டிக்கெட் எடுத்து தரேன், டிக்கெட் தானே வேணும்" அப்படின்னு சொன்னோனையும் அது சொல்கிறாரு, "இப்போ பாரு டிக்கெட் வேணான்னு சொல்லுவான் பாரு" அப்படின்னு. இந்த பாஷை ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி பள்ளி நாட்களில் நாங்களும் ஒரு பாஷை பேசியிருக்கிறோம். அது எங்களுக்குள்ளே புரிகிற மாதிரி இருக்கும். அந்த பாஷை மறந்து போச்சு. பட் நரசிம்ம அது அழகாக வந்து எழுதுறாரு. "இம்டிப்ப டிம் டிக்கெட்டு வெம்டோம்னு சொம்டொல்லுவான் பம்டாரு" அப்படின்னு. இப்போ டிக்கெட் வேணாம் சொல்லுவான் பாரு அப்படின்னு. இந்த பாஷையை வந்து அந்த பள்ளி நாட்களில் பழகிறதுக்குள்ளே தாவு தீர்ந்து போச்சு. அந்த பழைய நினைவு, பாலமுருகனோ டவுன்டனோ யாரோ ஒருத்தன் தான் அந்த பாஷையை வந்து எங்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்தது. அவங்களுடைய அண்ணன்மார்கள் அந்த கட்டத்தில் இப்படி பேசுவாங்க அப்படின்னு. பெருசாக ஒன்றும் கிடையாது. ஒவ்வொரு சொல்லுக்கும் முன்னால் அதே எழுத்தில் துவங்கி இம்மும் இட்டும் போட்டு முடிச்சிடணும் வார்த்தையை. அதுதான் வந்து. அதுவும் நாங்கள் அந்த ஸ்கூலில் படிக்கும்போது கிரிக்கெட் விளையாடும் போதெல்லாம் ரகு இந்த பாஷையை வச்சுட்டு எங்கள் உயிரெல்லாம் வாங்குவான். ரகு தான் வந்து எங்கள் டீமோட விக்கெட் கீப்பர். இவாள் தான் வந்து விக்கெட் கீப்பர் வேறு. இந்த பக்கம் பந்தை போடு, அந்த பக்கம் பந்தை போடு அப்படிங்கிறதுக்காக, அந்த பேட் பிடிக்கிறவனுக்கு புரியாமல் இருக்கிறதுக்காக இந்த பாஷையில் இம்டிங்ட்டு அம்டங்ட்டு அப்படின்னு அந்த பால் போடுறவனுக்கு இவர் டைரக்ஷன் கொடுப்பாரு. அப்படி போட்டால் இவன் அடிக்க மாட்டான், இல்லைனா அவுட் ஆகிக்கிறலாம் அப்படின்னு அந்த பாஷையில் சொல்லுவான். அப்படி தான் ஒரு தடவை வந்து தெக்குவாசல் டீமோட நாங்கள் கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். இந்த நுட்பத்தை அன்னைக்கு தலைவன் பயன்படுத்தினான். அதாவது அந்த டீமோட கேப்டன் வந்து பேட்டிங் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான். அந்த தெக்குவாசல் டீமோட கேப்டன் வந்து பேட்டிங் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. பேட்டிங் பிடிச்சிட்டு இருக்கும்போது தலைவன் வந்து இதை சொல்லிக்கிட்டு இருக்கான், "இம்ட்டு அம்டங்ட்டு" அப்படின்னு சொல்லும்போது, இப்படி அவன் சொல்லும்போதே அவன் பாலை போட்டான். அந்த கேப்டன் இறங்கி போய் ஒரு குட்டு கொடுக்குறான், "பால் பாம்பேக்கு போயிட்டு" அப்படின்னு எழுதுறாரு. வெளுத்துட்டான். அது 6, அதை தாண்டி போயிடுச்சு. அடித்து முடிச்சுட்டு அந்த கேப்டன் வந்து ரகுவை பார்த்து திரும்பி சொல்கிறான், "எம்டம்டி அம்டடி" அப்படிங்கிறா. வெண்ண அந்த பாஷை எனக்கும் தெரியும்டா அப்படிங்கிற மாதிரி, "எம்டம்டி அம்டடி" அப்படிங்கிறா. அதை கேட்கும்போது அந்த கிரவுண்டில் ஃபீல்டில் இருந்த எங்கள் எல்லாத்துக்குமே சிரிப்பு வந்துருச்சு. அன்றைக்கி மேட்ச் முடிஞ்ச பிறகு அதையே சொல்லி ரகுவை கடுப்பேற்றணும். என்கிட்ட வந்து 2 நாள் ரகு வாழ்க்கையில் பேசாமல் இருந்தது அப்போ மட்டும்தான். அதுதான் ஃபஸ்ட்டு அண்ட் லாஸ்ட்டு என்கிட்ட ரகு பேசாமல் இருந்தது. சரி, எங்கேயோ போயிட்டோன்னு நினைக்கிறேன். அந்த விஷயம் வேணாம், இப்போ மறுபடியும் உள்ளே வந்துடலாம் அப்படிங்கிறாரு. ரகுவோட கேள்விக்கு நியாயப்படி சட்டன முகம் மலர்ந்து சரி என்று தானே சொல்லணும். நான் டிக்கெட் எடுத்து தரேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஆள் ஓகேன்னு தானே சொல்லணும். அதுதானே அந்த ஆளோட பிரச்சனையாக இருந்திருக்கணும். ஆனால் ரகு டிக்கெட் எடுத்து தரேன்னு சொன்ன பிறகு கூட அந்த பெரியவர் வந்து அப்படியே தயங்கி நிற்கிறாரு. அதாவது அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து அந்த இளம்பெண் இருக்கால, அவளுக்கு புரிஞ்சு போச்சு இவங்க கிட்ட காரியம் நடக்காது அப்படின்ட்டு. ஏன்னா அந்த உரையாடலை அவள் கவனிக்கும்போது, அங்கேருந்து போகலாம் அப்படின்னு அவன் நகர்றா. அவள் நகர்ந்தா
அந்த அப்பனோ யாரோ அந்த பெரியவரும் கூடவே நடந்து வந்துருவாரு அப்படிங்கிற மாரி, அவ ஒரு சிக்னலோட அவ அப்படியே மூவ் ஆகுறா. அந்த உடல் மொழிக்கு போறா. நடக்கலாம் அப்படிங்கிற மாரி. "ஏய் சொல்லியா சீக்கிரம். எனக்கு ட்ரெயின் வரப்போகுது. டிக்கெட் எடுத்து தரணுமா வேண்டாமா?" அப்படின்னு வந்து ரகு கேட்கும்போது, "உங்களுக்கு எதுக்கு?" அப்படிங்கிற மாரி சொல்லுவோம். "உங்களுக்கு எதுக்குங்க சிரமம்? அந்த காச குடுத்துட்டு" அப்படிங்கிற மாரி சொல்லுவோம்ல. அந்த மாரி, "உங்களுக்கு எதுக்கு?" அப்படின்னு ஒரு இழுவ போட்டுக்கிட்டே வந்து தண்டவாளத்த பார்க்குறாரு. "ட்ரெயின் வந்துரும் போல" அப்படிங்கிறாரு. யாரு? அந்த பெரியவர் ரகு கிட்ட சொல்றாரு. உங்களுக்கு எதுக்கு சிரமம் வந்தா? உங்க ட்ரெயின் வேற வரப்போகுது. நீங்க ஏன் டிக்கெட்லாம் எடுத்து லைன்ல நிக்கணும்? அதெல்லாம் வேணாமே நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாரியான ஒரு பொருளோட, உங்களுக்கெல்லாம் எதுக்கு? அப்படின்னு பாதைய அப்படி எட்டி பார்த்துட்டு, ட்ரெயின் வந்துரும் அப்படிங்கிறாரு. உடனே ரகு வந்து, அந்த வெங்காயம்லாம் நாங்க பார்த்துக்கிறோம். டிக்கெட் எடுத்து தரவா? இல்ல கிளம்பு அப்படிங்கிறாரு அவர்கிட்ட வந்து. அ அந்த வெங்காயம்லாம் எங்களுக்கு தெரியும். நாங்க பார்த்துக்கிறோம். உனக்கு டிக்கெட் வேணுமா? வேணான்னா இடத்த கிளம்பு அப்படின்னு. இத சொல்லி முடிச்சுட்டு ரகு வந்து என்ன பார்த்துட்டு சொல்றாரு, "டேய் நான் கிளம்புனதும் அந்த காசு கீசெல்லாம் குடுத்துட்டு, அ அந்த வேலைய வச்சுக்காத. சிட்டைய போட்டு போயிட்டே இருப்பாங்க. டிக்கெட்டுக்கும் இல்ல, ஒரு மயிருக்கும் இல்ல. நம்மட்ட காச வாங்கி ஒரு கட்டிங்க போட்டு, அவள தடவிட்டே போயிட்டு இருப்பான் இவன். சரியா?" அப்படின்னு. அப்படி ரகு சொல்லும்போது இந்த வார்த்தைய கேட்டு, நான் வந்து அந்த பெரியவர வந்து பார்க்குறேன். அந்த இடத்துல வந்து அப்படியே நின்னு, அ எங்களையே அவர் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அந்த பெண் வந்து சரி விடவே மாட்டேங்காய்ங்க, காரியமும் ஆக மாட்டேங்கி, அந்த கிழவனும் வரமாட்டேங்கானே அப்படிங்கிற கோவத்துல, அவ பார்த்தா ஏன் வெட்டியா நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் ஒரு இடத்துல போய் உட்காந்துர்றா. அப்படி அவ உட்கார்ந்திருக்கிறத வந்து நான் பார்க்குறேன். அந்த பக்கவாட்டில் கூட அவளை பார்ப்பது என்பது இன்னும் ஒரு பளிச்சென்று ஒரு அழகாக தெரிந்தாள் அப்படின்னு நரசிம் எழுதுறாரு. இப்போ வந்து நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா வந்து, எவ்வளவோ செலவு செய்றோம். அப்படிதானே வாழ்க்கையில. அ அ அந்த ஆள் வந்து நம்மள ஏமாத்துறதாகவே இருக்கட்டுமே. என்ன ஒரு ரூ. 100 ரூ. 200 என்ன ஆயிட போகுது? கொடுத்து தொலைச்சிட்டோம் அப்படின்னா, நமக்காவது மனசுல ஒரு நிம்மதி இருக்கும்ல. ஏன்னா உதவின்னு கேட்டாங்க. கஷ்டப்படுறேங்கிற அந்த வார்த்தை மாரி வந்துருச்சு. சரி கேட்ட பிறகு என்ன செய்ய? அவன் நம்மள ஏமாத்துறவனாவே இருந்தாலும் சரி, நம்ம மன நிம்மதிக்காவது குடுத்து தொலைவோம் அப்படிங்கிற இடம். அது ரொம்ப நுட்பமான ஒரு இடம் இது. நம்மில் பலர் அப்படி ஒரு உதவி செஞ்சிருப்போம். நமக்கு தெரியும் அவன் ஏமாத்துறான்னு. பஸ்ல வந்து அந்த யாசகம் கேட்பவர்கள் பல பேர் பார்த்தீங்கன்னா, ஃபுல் சரக்கு அப்படியே மணக்கும். பழ வாசனையோடு வந்து கேட்பாங்க. தெரியும் காசு வாங்கி குடிக்க தான் போறான்னு. சிலர் வந்து தெரிஞ்சும் குடுப்பாங்க. சரி போய் தொலைறேன் நமக்கு தான் புண்ணியம் அப்படிங்கிற மாரி குடுத்துறது உண்டு. அந்த மாரி ஒரு நிம்மதிக்காவது ஒரு ரூ. 200 போனா போகுதே அப்படிங்கிற மாரி இவரு நெனைக்கிறாரு. அ இவரு அப்படி ஃபீல் பண்ணி உள்ளுக்குள்ள இத பத்திலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது அமைதி இருக்கும்ல, அமைதியா இருப்பார்ல. அத பார்த்தோனே ரகு கேட்கிறாரு, "என்ன மாப்ள என்ன உள்ளுக்குள்ள கருவுறியோ?" அப்படின்னு. அத ஹெல்ப் பண்ண விடாம தடுக்கிறானே அப்படின்னு, "என்ன உள்ளுக்குள்ள நீ கருவுறியோ?" அப்படிங்கிறாரு. ச்சே! அப்படிலாம் இல்லடா. நாம பெரிய புத்திசாலி அப்படின்னு இவங்க கிட்ட காட்டி என்னடா ஆக போகுது? அ நாம குடுக்குற காசுல என்ன கோட்டையா கட்டப் போறான்? திம்பான். மிஞ்சி மிஞ்சி போனா நீ சொன்ன மாரி குடிப்பான். அவ்வளோதானே அப்படின்னு ரகுக்கு வந்து நான் வந்து பதில் சொல்றேன். நான் இப்படி சொன்னோனயுமே இறக்கப்பட்டு இப்படி பேசுனோனயுமே ரகு அப்படியே என்ன மேலும் கீழும் பார்த்துட்டு, அப்படி திரும்பி அந்த உட்கார்ந்திருக்கிற அந்த பெண்ண பார்க்குறான். அந்த இளம் பெண்ண அப்படி பார்த்துட்டு சொல்றான், "ஓ! ஜாரிய பார்த்ததும் ஐயாவுக்கு அப்படியே பொங்குதோ!" அப்படிங்கிறாரு. அ இது நடக்கும்ல உண்மைக்குமே. அப்படியே என்ன அந்த கேரக்டர் ரகு வந்து அவனையும் பார்க்குறான், அந்த பெண்ணையும் பார்த்துட்டு, "ஓஹோ! ஜாரிய பார்த்தோனே உள்ளுக்குள்ள அப்படி பொங்குதோ மாப்பிள்ளைக்கு" அப்படின்னு. அப்படி இல்ல மாப்ள அப்படிங்கிறத நம்ம உடனே ரியாக்ட் பண்ணுவோம்ல. எப்பவுமே அப்படி நடக்கும் அது. அப்படி இல்ல அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, டக்குனு அந்த அந்த பொண்ண பார்த்துக்கிட்டு இருந்த பார்வைய அந்த டைரக்ஷன அப்படி எதிர் திசையில வந்து நான் மாத்திர்றேன். "டேய் அப்படி இல்லடா லூசு" அப்படிங்கிற மாரி நான் வந்து இந்த பக்கம் திரும்பிர்றேன். அப்போ வந்து ரயில் சார்மினார் எக்ஸ்பிரஸ் உள்ள வரக்கூடிய அந்த சத்தம் வந்து கேட்குது. எல்லாருமே கவனமும் அந்த ட்ரெயின் உள்ள வருதா, அப்பாடா! அப்படிங்கிற மாரி வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரகு வந்து ரொம்ப பரபரப்பா வேகமா வந்து அவனுடைய பெட்டியெல்லாம் எடுத்துட்டு வந்து, அவனுக்கான அந்த கோச் எது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் அப்படின்னுட்டு, அந்த வர வர வந்து வண்டி போக போக போகும்ல, அந்த மாரி வந்துட்டு ஸோ சார்மினார் எக்ஸ்பிரஸ் வந்து பிளாட்பாரத்தில வந்துட்டு, ரகு இன்னும் கொஞ்சம் நேரத்தில ஏறிடுவான், நம்மள விட்டு கிளம்பிடுவானே அப்படிங்கிற எண்ணம் வந்து ஒரு விதமாக இருக்கு மனசுக்குள்ள. ஆனா இன்னொரு பக்கம் வந்து அந்த பெரியவர் பாவம் அந்த அவரோட மகளோட வேற உதவி கேட்டு, அவர் வேற வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரே. இவன வழி அனுப்பிட்டு அங்க போக அங்கேயும் அவரு போயிட்டாருன்னா என்ன பண்ண? அப்படின்னு ஒரு பதபதைப்பு வந்து மனசுக்குள்ள இருக்குது. ரகு என்ன பண்ணான்னா, அந்த கோச்சுக்கு நேரா போனான். அவனுக்கான கோச்சுக்கு நேரா போயிட்டு, அந்த ஒட்டியிருப்பாங்கல்ல, அந்த சார்ட் இருக்கும்ல, அதில யார் யார் பேரு இருக்கு அப்படிங்கிறத படிச்சு பார்த்துட்டு வந்து, இவன் பக்கத்தில யார் இருக்கிறா அப்படின்னு பார்த்துட்டு, வந்து சொல்றாரு, "நல்ல வேளைடா கிழட்டு பயலுக இல்ல பக்கத்தில. இல்லன்னா கொறட்ட விட்டே கொன்றுவானுங்க" அப்படிங்கிறாரு. இவருடைய சீட்டு பக்கத்தில வந்து கிழட்டு பயலுக இல்ல, இல்லன்னா கொறட்ட விட்டே நம்மள கொன்றுவாய்ங்க அப்படின்ட்டு. அப்படி சொன்ன உடனேயுமே வந்து நான் இருந்துட்டு, "சரி மாப்ள ஏறு மாப்ள வண்டிய கிளம்பிருவோம்" அப்படிங்கிறேன். அப்படியாக்கும்" அப்படின்ட்டு, "இர்றா என்ன வெரட்டுற?" அப்படின்ட்டு இறங்கி போய் பக்கத்தில இருக்கிற கடையில தண்ணி பாட்டில் வாங்குறாரு. நான் வந்துட்டு வாழைப்பழத்த எடுத்து கையில குடுக்குறேன். "இந்தா மச்சான்" அப்படின்ட்டு. "வேணாம் இதெல்லாம் வேணாம்டா" அப்படின்னு சொல்லிட்டு, மேல ஏறிட்டு அந்த வாசல்ல நின்னு உத்து பார்க்குறான் ரகு. அந்த பெருசு போயிட்டா, அந்த பிள்ளையோட நின்னவரு போயிட்டாரா அப்படின்னு பார்த்துட்டு வந்துட்டு,
உள்ளே போகிறா, டேய் அந்த ஆள் போயிட்டான்டா, நீ கிளம்பு, நான் போயிட்டேன்னு சொல்லி தேடி பிடிச்சி போய் அவனுக்கு ஏதாச்சும் பணம் கொடுத்துக்கிட்டு இருந்த அவ்வளோதான், சரியா, அதெல்லாம் வச்சுக்காத அந்த வேலையெல்லாம், சரியா அவனை கிளம்பு அப்படிங்கிறாரு. ரயில் வந்து மெல்ல நகர்ந்து அப்படியே போய் இப்போ சார்மினார் எக்ஸ்பிரஸ் வந்து ரகுவோட அங்கேருந்து அப்படியே கிளம்பி போகுது. ஐயோ போகிறானே அப்படின்னு நினச்சி கண்ணில் வந்து அந்த கண்ணீர் திரையிடுகிறது. என்ன இருந்தாலும் ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? ஏன்னா ரகுவோடு இருக்கிறது வந்து எந்த ஊரில் இருந்தாலும் சொந்த ஊரில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தரும். ஏன்னா அவன் பேசுகிற நினைவுகள் எல்லாமே அந்த அதை சொல்லிகிட்டே இருப்பான்ல, ஊரில் நடந்ததெல்லாம் சொல்லும்போது எந்த ஊரில் இருந்தாலும் நம்ம சொந்த ஊரில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். சில மனிதர்களிடம் இது இருக்கும். சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நம்ம நண்பர்கள், அவங்ககிட்ட பேசும்போது நம்ம ஊரில் இருக்கிற அந்த ஃபீலை கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து எழுதுறாரு. அவன் கூட இருந்தேன்னா எந்த ஊரில் இருந்தாலும் சொந்த ஊரில் மாதிரி இருக்கும் அப்படின்னு. அந்த நிமிஷத்தில் ரயில் போயிட்டு ரகுவும் போயிட்டான். வழி அனுப்பிட்டு இப்போ திரும்பி இவர் உள்ள அப்படி நடந்து வர்றாரு, வெளியில் வரணுமே அப்படி நடந்து வரும்போது மனசுக்குள்ளே ஒரு குறுகுறுப்பு. என்னன்னா அந்த பெரியவரை பற்றி, அந்த இளம் பெண்ணை பற்றி அவரை தேடக்கூடாது அப்படின்னு எவ்வளவோ உள்ளுக்குள்ளே சொல்லிக்கிட்டாலும் முயற்சி செஞ்சாலும் அது முடியல. அந்த ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் இருந்து நடுவில் வெளியேறக்கூடிய வழி வரியாக அப்படி வெளியில் வரும்போது வெளியில் போகவே மனசு இல்லாமல் தான் நான் நடந்துக்கிட்டு இருக்கிறேன். ரயில் போன பிறகு வந்து அந்த நடைமேடைக்கு ஒரு திடீர் தனிமைக்கு தள்ளப்படுவது போல மனதிற்கு காட்சியளித்ததுங்கிறாரு. அது அப்படி தான் இருக்கும். நம்ம வழி அனுப்ப வந்துட்டு நம்ம யாரை வழி அனுப்புகிறோமோ அவங்க அந்த ட்ரெயினில் ஏறி போன பிறகு பார்த்திங்கன்னா அந்த தண்டவாளம் வந்து ஒரு மிக அமைதியான ஒரு தனிமைக்குள்ளே போயிடும் அப்படின்னு நமக்கு தோணும். ஏன் தோணுதுன்னா, நாம் வந்து அந்த வெற்று தண்டவாளம் மாதிரி தான் நம்ம மனசை ஃபீல் பண்ணுவோம். போயிட்டாங்களே போயிட்டானே அந்த பிரிவு வந்து நாமளே ஒரு தனிமைக்குள்ளே போன மாதிரி இருக்கும். அதனால் அதை பார்க்கும்போது அது அப்படி தான் இருக்கும். அதை ரொம்ப அற்புதமாக அவர் எழுதுகிறாரு. அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 3, 4வது மேடைகளில் ஆட்கள் இருந்தாங்க. அங்கே ஏதோ ட்ரெயின் வரும் போல் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை அங்கே அவங்க இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து இவருக்கு ஒரு எண்ணம். 10 நிமிஷம் அப்படி தேடி பார்க்குறாரு, தெரியல. அவங்கள தேடி பார்த்துட்டு யாரும் இல்லை, அவங்க போயிட்டாங்க, அந்த பெரியவரும் இல்லை, அந்த பொண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாப்புல நரசிம். உங்களைப் போலத்தான் நானும் நினைத்தேன். எப்படின்னா வந்து இந்த விஷயத்த நான் சொல்லும்போது, இல்லைனா இந்த கதையை நீங்கள் வாசிக்கும்போது ஃபீல் பண்ணுவீங்களே, ரகுவோட நண்பனோட அந்த தத்தளிப்பு இருக்குல்ல, தேடி பார்க்குறாருல 10 நிமிஷமா 4வது பிளாட்ஃபார்ம் 5 அங்கெல்லாம் இருப்பாங்களா அப்படின்னு தேடி பார்க்கும்போது இல்லை, சரி போயிட்டாங்களோ அப்படின்னு நினைக்கும்போது அந்த நிமிஷத்தில் நாம் என்ன நினைப்போம், கவலைப்படாதப்பா, ஒரு வேளை வெளியில் இருந்து நின்னாலும் நிற்பாங்க, ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியில் கூட யார்கிட்டையாவது இந்த மாதிரி உதவி கேட்டு நிற்கலாம் அப்படின்னு நாம் சொல்லுவோம் இல்லையா? ஒரு கேரக்டர் வந்து பதட்டப்படும்போது. என்னென்னா வந்து எனக்கு தெரியாது, நம்ம கோவில்பட்டி ராமசாமி தியேட்டரில் நடந்த சம்பவம்னு நினைக்கிறேன். அந்த எம்ஜிஆர் ஒரு படத்தில் வந்து சண்டையிடும்போது அவருடைய வால் வந்து கைதவறி கீழே விழுந்துடும், வால் இல்லாமல் இருப்பார். அப்போ நம்பியாரா வீரப்பாவா யாரோ ஒருத்தர் அவர் வெட்ட போகும்போது படம் பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தர் அவர்கிட்ட இருந்த கத்தியோ அருவாலை தூக்கி எரிஞ்சிருக்காரு. திரையை பார்த்து, தலைவா இதை பிடிச்சிக்கோ, இதை வச்சு சண்டை போடு அப்படின்னு. அவர் தூக்கி எரிஞ்சதில் தேட்டரோட திரை கிழிஞ்சு போச்சு. என்னென்னா நாம் அப்படி தான், அந்த ரசிப்புத்தன்மை இருக்குல்ல, அதை ரொம்ப அழகாக நரசிம் இதில் கொண்டு வர்றாரு. வெளியில் இருக்கலாம் அப்படின்னு, உங்களைப் போலத்தான் நானும் நினைத்தேன், அவர்கள் வெளியில் எங்காவது தட்டு போடுவார்கள் அப்படின்னு. ஆனால் அப்படி எதுவுமே இல்லை. சரின்னு பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வீட்டுக்கு வந்துட்டேன். ரூமுக்கு போன பிறகு வந்து ரகு போன பிறகு இருக்கக்கூடிய அந்த தனிமை, எப்படி சொல்ல, அந்த தனிமையிலேயும் மறுபடியும் அந்த பெரியவர் உண்மைக்குமே அவர் ஊருக்கு போக தான் காசு கேட்டிருப்பார் அப்படின்னு ஒரு குழப்பமான யோசனைகள், அது பற்றிய சிந்தனைகள். நாமளும் அப்படி தான் சில விஷயங்களை கடந்து வந்துடுவோம், ஆனால் கடக்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருப்போம். பார்த்த காட்சி அப்படி இருக்கும் மனசுக்குள்ளே. யாருக்கிட்டையாவது 2-3 பேர்கிட்ட சொன்னால் தான் நமக்கு மனசு ஆறும். அந்த மாதிரி கடந்து போனாலும் கடக்க முடியாத விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரி தான் இவர் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த ரகு ஒரு லூசு பைய அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. ஏன்னா ஹெல்ப் பண்ணியிருக்கலாம்ல, பாவம் இல்லை அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பைய ஒரு லூசு பைய அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரகுவின் மீது வந்து கோபம் உருவெடுக்கிறது. சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் மறுநாளும் செகந்திராபாத்தோட ரயில் நிலையத்துக்கு போனேன். நான் ரகு சொன்ன மாதிரி அவங்க வந்து ஏமாத்துறவங்க அப்படின்னா இன்றைக்கும் அந்த வேலையை செய்வாங்கல்ல, அவங்க யார்கிட்டையாவது இந்த மாதிரி காசு கேட்பாங்கல்ல, ஸோ அவங்கள பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்படி ஏமாத்துறாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறத விட அவங்கள நேரில் பார்த்து 100 200 கொடுத்துட்டா என்னுடைய மன உளைச்சலிருந்து நான் தப்பிச்சுக்கலாம்ல, எனக்கு ஒரு மன நிம்மதி இருக்கும்ல, அதுக்காகத்தான் நான் மறுநாளும் வந்து தேடுறேன் அப்படின்னு எழுதுறாரு. ஸோ அதுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன், அவங்க ஏமாத்துறவங்களாவே இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஒரு 200 ரூபாய் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஏன் மனசு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2வது நாள் எங்கே தேடியுமே வந்து இல்லை. முந்தைய நாளை விட இன்றைக்கி கூட்டமே இல்லாமல் இருந்தது அந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து. சரி, இன்றைக்கி அவங்க இல்லை, ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்ம் ஆகுது, என்னென்னா அவங்க யாரையும் ஏமாத்துறவங்க இல்லை, எப்படியோ ஊருக்கு போயிட்டாங்க அவங்க அப்படின்னு. இதெல்லாம் நடந்து ஒரு 4-5 நாட்கள் கழித்து இந்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து போகுது.
ஏண்டா ஊருக்கு வந்தேனா இல்லையான்னு கூட ஒரு ஃபோன் பண்ணலை, ஆஃபீஸர் ஆகிட்டீங்களோ தொற அப்படின்னு ரகு ஊருக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுறாரு. 4 நாள் ஆச்சு. ஏடா கிளம்பி வந்தானே ஒருத்தன், அவன் நல்லபடியாக ஊருக்கு போய் சேர்ந்துட்டானா இல்லையான்னு ஒரு ஃபோன் பண்ணி கூட கேட்க மாட்டியா? பெரிய ஆஃபீஸர் ஆகிட்டேன்னா தொற அப்படிங்கிறாரு. டே இல்லைடா கொஞ்சம் பிஸி ஆயிடுச்சுடா அப்படின்னு பதில் சொல்கிறேன். ஓஹோ, நீங்கள் பிஸி ஆகிட்டீங்க, அப்போ நாங்கள்லாம் வந்து ஊருக்குள்ளே வெட்டியில் சுற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படி தானே? உனக்கு போய் ஃபோன் பண்ண பாடுறா அப்படிங்கிறாரு ரகு. நீ பிஸி ஆகிட்டேன்னா நான் என்ன ஊருக்குள்ளே வெட்டியாவா சுற்றிக்கிட்டு இருக்கிறேன்? இந்த உரையாடலின் போது வந்து நான் திரும்ப கேட்குறேன், டேய் ரகு, அன்னைக்கு ஹெல்ப் கேட்டாங்கல்லடா, பாவம்டா, நீ போன பிறகு அவங்கள தேடி பார்த்தேன்டா, அவங்க நிஜமாவே ஊருக்கு போகதான்டா உதவி கேட்டிருப்பாங்க போல அப்படின்னு இவர் சொல்லும்போது ரகு சொல்கிறாப்ல, டே நான் வந்து ட்ரெயினில் தான்டா வித்தவுட்டில் ஏறிட்டான்டா அந்த ஆள். டேய் நான் வந்து ட்ரெயினில் தான்டா வித்தவுட்டில் ஏறிட்டான்டா அந்த ஆள். அடுத்த பெட்டி ஒரே சத்தம். நான் தான் போய் டிடிஆர் கிட்ட சொல்லி எவ்வளோ ஃபைன்னு சொல்லுங்கள் சார் கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபைனை கட்டினதே நான் தான். அந்த பிள்ளை வந்து வீடு அட்ரஸ் எல்லாம் கொடுத்துச்சு. அதெல்லாம் வேணாமாத்தா அப்படின்னு வாங்கி தூக்கி தூர போட்டுட்டேன் மாப்பிள்ள. ஃபைனையும் கட்டி 100 ஓவாவையும் கொடுத்துட்டு வந்தேன் அப்படிங்கிறாரு. இந்த இடம் ரொம்ப ரொம்ப நுட்பமான ஒரு இடம் அப்படி தானே? அந்த நண்பனுக்கு உதவக்கூடிய மனசு இருக்குது. ஆனால் அதை கடந்து வந்து இவர் அதை செக் பண்ணுறாரு, அவ்வளோதான். இவருக்கும் அந்த மனசு இருக்க தான் செய்யுது. யாருக்கு? ரகுக்கு. அதைத்தான் அவர் சொல்கிறாரு, மாப்பிள்ள நீ போன பிறகு தேடி பார்த்தா மாப்பிள்ள, இல்லை மாப்பிள்ள நிஜமாக அவங்க ஊருக்கு போக தான் மாப்பிள்ள பணம் கேட்டுருக்குறாங்க, பாவம் மாப்பிள்ள அப்படிங்கும்போது என்ன எனக்கு அடுத்த கம்பார்ட்மெண்ட்டில் தான் அவன் இருந்தான். அந்த ஆள் வித்தவுட்டில் ஏறிட்டான். டிடிஆர்கிட்ட சொல்லி ஃபைன் கட்டி 100 ஓவாவையும் செலவுக்கு கொடுத்துட்டு தான் வந்தேன் அப்படிங்கிறாப்புல. அதை சொல்லிட்டு ரகு சிரிக்கிறாப்புல. இதை சொல்லிட்டு 100 ஓவாவையும் கொடுத்துட்டு தான் வந்தான்டே அப்படின்னு அப்படியே கலகலன்னு சிரிக்கிறாப்புல. எனக்கு நிம்மதியாக இருந்தது அப்படின்னு நரசிம் கதையை முடிக்கிறாரு. நமக்கும் நிம்மதியாக இருக்கிறது அப்படி தானே? நன்றி.